Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து GK டெஸ்ட் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் क्वेश्चंस. சோ இது பாத்தீங்கன்னா 36வது டெஸ்ட். இதுவரை 35 டெஸ்ட் வந்து GK ல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸா கொடுத்துக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிபி 14ஆம் நூற்றாண்டில் யாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் கட்டப்பட்டன? கிபி 14ஆம் நூற்றாண்டில் யாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் கட்டப்பட்டன? ஆன்சர் ஏ ஃபெரோஸ் துக்ளக் என்பவரால். இரண்டாவது क्वेश्चन சாய் என்னும் தாவரத்தின் வேர் எந்த சாயம் தயாரிக்க பயன்படுகிறது? சாய் என்னும் தாவரத்தின் வேர் எந்த சாயம் தயாரிக்க பயன்படுகிறது? ஆன்சர் சி சிவப்பு சாயம். மூணாவது क्वेश्चन புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார்? புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார்? ஆன்சர் சி சார் லக்மனை. நாலாவது क्वेश्चन நேருவை இடைக்கால அரசு அமைக்க அழைப்பு விடுத்த இங்கிலாந்து பிரதமர் யார்? நேருவை இடைக்கால அரசு அமைக்க அழைப்பு விடுத்த இங்கிலாந்து பிரதமர் யார்? ஆன்சர் அட்லி பிரபு. அஞ்சாவது क्वेश्चन இஸ்லாமியர்களும் இந்தியர்களே ஆவர், ஆதலால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசினுடைய பொறுப்பாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி காந்தியடிகள். ஆறாவது क्वेश्चन இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு பற்றிய கருத்துக்களை கூறியவர் யார்? இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு பற்றின கருத்துக்களை கூறியவர் யார்? ஆன்சர் ஏ சார்லஸ் டார்வின். ஏழாவது क्वेश्चन பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவி எது? பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவி எது? ஆன்சர் ஏ கைக்கோடரி. எட்டாவது क्वेश्चन ரே என்ற முதன்மை கடவுள் பின்னாளில் எப்படி அழைக்கப்பட்டார்? ரே என்ற முதன்மை கடவுள் பின்னாளில் எப்படி அழைக்கப்பட்டார்? ஆன்சர் ஏ அமோன். ஒன்பதாவது क्वेश्चन நடுக்கற்கள் இரும்பு காலத்தில் யாருக்காக கட்டப்பட்டிருக்கலாம்? நடுக்கற்கள் இரும்பு காலத்தில் யாருக்காக கட்டப்பட்டிருக்கலாம்? ஆன்சர் ஏ வீரர்களுக்காக. பத்தாவது क्वेश्चन எகிப்தியர்கள் பொதுவான தகவல் தொடர்புக்கு எந்த எழுத்து முறையை பயன்படுத்தினர்? எகிப்தியர்கள் பொதுவான தகவல் தொடர்புக்கு எந்த எழுத்து முறையை பயன்படுத்தினர்? ஆன்சர் ஏ ஹெரடிக் எழுத்துமுறை. 11வது क्वेश्चन ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஏ ஜெபு. 12வது क्वेश्चन அலாவுதீன் கில்ஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசு எது? அலாவுதீன் கில்ஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசு எது? ஆன்சர் பி துக்ளக் வம்சம். 13வது क्वेश्चन இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் 26, 1949. 14வது क्वेश्चन மணிப்பூரில் ஏற்பட்ட காலரா தொற்றின் போது யார் செய்த களச்சோதனையில் ORS சிகிச்சை முக்கிய பங்கு வகித்தது? ஆன்சர் சி டாக்டர் திலீப் மஹாலா பாபாய்ஸ் அவர்கள் செய்த சிகிச்சையில். 15 உடலின் திரவத்தில் எத்தனை சதவிகிதம் நீர் இழப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்படுகிறது? ஆன்சர் 10%. 16வது क्वेश्चन மஞ்சள் சுடரின் சோதனையில் பயன்படும் பொருள் ஏது? ஆன்சர் கால்சியம் குளோரைடு. 17 கண்ணூறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை என்ன? கண்ணூறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை வெள்ளை. 18
முதன்மை நிறங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? முதன்மை நிறங்கள் என்பது சிவப்பு, பச்சை, நீலம். 19 ஒளிக்காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார்? ஒளிக்காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார்? ஆன்சர் பி. அல் ஹசன் ஹைதம். 20வது கொஸ்டின். கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளவு? கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் 400 நானோமீட்டரிலிருந்து 700 நானோமீட்டர் வரை. 21 அதிபர் அரசாங்க முறைக்கு உதாரணம் என்ன? அதிபர் அரசாங்க முறைக்கு உதாரணம் அமெரிக்கா, பிரான்ஸ். 22 அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றவர் யார்? ஆன்சர் பிரித்திகா யாஷினி. 23 ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட். 24 அரசமைப்பு சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட புதிய அட்டவணை எது? ஆன்சர் 11வது அட்டவணை. 25 1937ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் பி. ராஜாஜி. 26 திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழங்கியவர் யார்? திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழங்கியவர் பெரியார். 27 குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார்? குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராஜர். 28 1976ஆம் ஆண்டு தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் சி. இந்திரா காந்தி. 29 தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்கள் எவை? தமிழ்நாட்டில் எங்க சதுப்பு நிலங்கள் இருக்கு? ஆன்சர் டி. அனைத்தும் சரி. பிச்சாவரம், பள்ளிக்கரணை, செம்பரம்பாக்கம் எல்லாமே சதுப்பு நிலங்கள். 30வது கொஸ்டின். நீர் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி. ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. இந்த வீடியோவில் நம்ம ஜிகே டெஸ்ட் கொஷின் 36வது வீடியோ தான் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு இதே டயத்தில் நம்ம அடுத்து 37வது டெஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.